எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்கள் கேரளா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? அப்போது இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டான இடம். முக்கியமாக குருவாயூர் நீங்கள் பிளான் பண்ணி வரதா இருந்தால் இந்த இடம் உங்களுக்கு கரெக்டான இடம்னு நான் சொல்லுவேன். அப்போ என் கூட வாங்க, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா? இந்த இடம் வந்து ஸ்நேகதீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச்சு. நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் ஸ்நேகதீரம். நம்ம இதுக்கு முன்னாடி குருவாயூர் கோவில் போட்டிருந்தோம் ஒரு வீடியோ, அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த குருவாயூர் கோவிலேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடமும் அமைஞ்சிருக்கு. தளிக்குளம் அப்படின்னு ஒரு ஜங்ஷன். அங்கேருந்து நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடலாம். ரொம்பவே அழகான ஒரு இடம். இப்போ இந்த சம்மர் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் 2 விதமாகவும் நம்ம பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் வந்து மழைக்காலங்களில் வரும்போது இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், பச்சை பசையல்னு. வெயில் காலம்னு வரும்போது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்நேகதீரம் பீச்சிலேருந்து தம்பான் கடவு அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வரும் ஸ்நேகதீரத்துலேருந்து. அப்பயே அங்கே பார்க்கல அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான, இங்கே பாருங்கள், அந்த பேக் வாட்டர் தண்ணி கடலில் கலக்கிற இடம் வந்து இங்கே தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். நம்ம அங்கே ஸ்நேகதீரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடு ஜாஸ்தி. நான் ஒரு என்ட்ரன்ஸ் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனோன்னா நம்ம பைசா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான சின்ன சின்ன கேம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அது வழியாக தண்ணியில் நீங்கள் இறங்க முடியாது, ஏன்னா பாறைகள் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து தண்ணியில் கால் வைக்கணும், தண்ணியில் விளையாடணும், அதாவது கடற்கரையில் விளையாடணும் அப்படின்னா இந்த தம்பான் கடவு, அப்படின்னா ஸ்நேகதீரம் நம்ம காமிச்சதுக்கு முன்னாடியே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அங்கே வேணும்னாலும் நம்ம போய்க்கலாம். சரி வாங்க, தம்பான் கடவு பீச் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட கோவா மாதிரியே இருக்குது. நம்ம கோவா கேரளா கம்பேரிசன்லாம் பண்ணவே தேவையில்லை, ரொம்பவே அழகான இடங்கள் தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு மரங்களும் பாக்கி இருக்கிற இடம் எல்லாமே தென்னை மரங்களாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறது கரெக்டான இடம் தான் இந்த தம்பான் கடவு பீச். ஸ்நேகதீரமும் நம்ம போகலாம், தம்பான் கடவு. இது இல்லாமல் இன்னொரு இடமும் நான் காமிக்கிறேன், ஏன்னா இந்த சம்மர் சீசன் அப்படின்றதுனால கூட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் ஸ்நேகதீரம் இருக்குது. நடந்தே வருவாங்க சில பேர்லாம், அந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அங்கே நடந்தே வருவாங்க. அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே வருவாங்க. இப்போ வாங்க நம்ம இன்னொரு பீச்சையும் பார்க்கலாம். அது பேர் சிலங்கா பீச் அப்படின்னு இருக்குது. நான் எல்லாத்துக்கும் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம போகும்போதே பாருங்களேன், நம்மளுக்கு இடதுபுறத்தில் வந்து நிறைய கார் பார்க் பண்ணி இங்கேயுமே நீங்கள் வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் குரூப்பாகவே வாங்க, ஏன்னா இருட்டுச்சுன்னா இங்கே எதுவுமே இல்லை, கடைங்களும் இல்லை, ஆளுங்களும் இல்லை. அதனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடுங்க. இந்த நீங்கள் ஸ்நேகதீரத்தில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா தம்பான் கடவு வந்தாலும் சரி, இந்த ரூட்டில் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சும்மா ஒரு ரைட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் கடல் இருக்குது பாருங்கள். ஸோ அதுவும் கேரளா கேட்கவே தேவையில்ல, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து எதுவுமே நல்லா ஹோட்டல்ஸ் எதுவும் இந்த பக்கத்தில் இல்லை, ரெசார்ட்ஸ் இருக்குது. ஹோட்டல் வேணும்னா நம்ம வந்து திரிபுரையார்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குருவாயூரில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா குருவாயூரில் எக்கச்சக்கமாக நம்மளுக்கு ஹோட்டல்லாம் இருக்குது, அங்கே நம்ம ஸ்டே பண்ணி இங்கே வந்து பார்த்துட்டும் போகலாம். குருவாயூரோட வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து குருவாயூர் பக்கத்துலேயே ஒரு சாவக்காடு பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சை பற்றி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பீச்சும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் பீச் மட்டும் கவர் பண்ணல, இன்னொரு அழகான ஒரு கோவில், அழகான கோவில் அப்படின்றத விட ரொம்ப பழமையான ஒரு ராமர் கோவிலுக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் கூடயே வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட, இங்கே கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் நல்லாவே சூடாக தான் இருக்கும். நம்ம சென்னையில் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அங்கேயுமே இருக்கும். மழை பெய்யறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. மழை பெஞ்சதுன்னா உங்கள் லக்கு. நான் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம கேரளான்னு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கிளைமேட்டு, சம்மருக்காக தான் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி சில்லுன்னு இந்த டைமில் இருக்காது. நீங்கள் வந்து சில்லுன்னு ஒரு கிளைமேட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக மூணார் போயிடுங்க. நான் இந்த வீடியோ யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, யாரெல்லாம் குருவாயூர் வருவாங்களோ அவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம சிலங்கா பீச்சை வந்து அடைஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் வருது ஸ்நேகதீரம்லேருந்து இந்த சிலங்கா பீச்சுக்கு. வர வழியில் தான் தம்பான் கடவு பீச்சும் இருக்குது. இங்கே வந்து ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்குற சன்செட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம பார்த்துட்ருக்கு வந்து அரபிக்கடல். ஸ்நேகதீரம் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம இங்கே வந்தோம். நம்ம சன்செட் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப பழமையான ஒரு ராமர் கோவில் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம சமீபத்தில் நம்ம பிஎம் வந்து இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணார். ஸ்ரீராமசாமி க்ஷேத்திரம் திரிப்ரயார். இந்த இடத்தோட பேர் வந்து திரிப்ரயார். இந்த சாமியோட பேர் திரிப்ரயாரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த கோவிலோட டைமிங் இது தான். 4:30லேருந்து 12 மணி வரைக்கும் காலையில், சாயங்காலம் 5லேருந்து 8 மணி வரைக்கும். இதுதான் கோவிலோட நடை. நம்ம அந்த ஸ்நேகதீரம் பீச்லேருந்து 7 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்கு வருது. இது கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலில் ஸ்ரீராமர் வந்து கிழக்கு நோக்கி தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராமரோட சேர்த்து ஸ்ரீதேவி பூதேவியுமே வந்து அங்கே பிரதிஷ்டையில் வச்சுருக்காங்க. சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கோவில் பரிச்சயமான கோவில் தான். அவங்க வந்து இந்த கோவிலை பார்த்துட்டோ இல்லை வரும்போதோ இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. மேக்ஸிமம் போகும்போதே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா குருவாயூர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீராமர் கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சபரிமலை பத்தனந்திட்டாவில் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டு பழனி, அப்படி சமயபுரம், அதுதான் நார்மல் ரூட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிருஷ்ணரோட கோவில். கிருஷ்ணர் கோஷாலா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அவங்களாம் வந்து சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போது சாமியை பார்க்க போகிறோம். இங்கே முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. மீன் ஊட்டுனா மீனுக்கு வந்து அரிசி போடுறது. அரிசியில் வந்து நெய்யை கலந்து வச்சுருப்பாங்க. அந்த வந்து வேண்டிக்கிட்டு போட்டோன்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும். முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்கிற மீன்கள் வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க. அங்கே பார்க்கலாம் எவ்வளோ மீன்கள் இருக்குதுன்னு. வாங்க நம்ம கிட்ட போய் மீன் தெரியுதான்னு பார்ப்போம். கண்ணில் பார்த்தா தெரியுது, ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நம்ம முன்னாடி இந்த கோவிலை நான் காமிக்கும்போது ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த கோவிலுக்கு முன்னாடியில் இந்த ஆற்றுக்கு அந்த சைட்லேருந்து தான் அந்த வீடியோ எடுத்தேன் நான். மீன்கள்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கோவிலில் மீன் ஊட்டு இல்லாமல் இன்னொரு வழிபாடும் இருக்குது. அது வந்து வெடி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். வெடி வழிபாடுன்னா இந்த கேரளா சைடில் நிறைய கோவிலில் அந்த மாதிரி வெடி வழிபாடு ஒன்றும் கிடையாது, வெடி வைப்பாங்க. நம்ம நினச்ச காரியம் தடையின்றி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காகலாம் வெடி வழிபாடு வைப்பாங்க. நிறைய விதத்தில் வைப்பாங்க. இதுதான் கோவிலோட முன் தோற்றம். இது வழியாக தான் நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போவோம். உள்ளே போனோடனே நம்ம பிரதிஷ்டை பார்க்கலாம். அங்கேயே பலிப்பீடமும் இருக்குது. நம்ம அந்த வெடி வழிபாடு சொன்னோம் பார்த்திங்களா, அது நமக்கு எதிர்க்கவே தெரியுது. இந்த கோவிலுக்குள்ளவே வந்து சாஸ்தாவுக்கும் ஒரு பிரதிஷ்டை வச்சுருக்காங்க. சாஸ்தான்னா ஐயப்ப சுவாமிக்கு. நம்ம தூரத்தில் பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த கோவில் வந்து சாஸ்தாக்கான கோவில் தான். நாங்கள் போகும்போது ஒரு 12 மணி ஆச்சு, அதனால் அடைச்சிட்டாங்க. அங்கே வந்து எள்ளு திரி வைப்பாங்க. அது ரொம்ப விசேஷம் ஐயப்ப சாமிக்கு. அது இல்லாமல் இந்த கோவிலுக்கு வெளியில் தான் வந்து ஹனுமான் சாமியும் சுப்பிரமணிய சாமியோட பிரதிஷ்டையும் வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே மத்தியான வேளைகளில் வந்து அன்னதானமும் இருக்குது. சாயங்காலம் வந்தீங்கன்னா யானையோட சிவேலி இருக்கும். நீங்கள் குருவாயூரில் பார்க்கலாம், யானை சிவேலி சாமியை வந்து வெளியில் ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. அதையும் இந்த கோவிலில் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா குருவாயூர்லேருந்து இந்த கோவிலை விசிட் பண்ண விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஸ்நேகதீரம், அது வந்து நீங்கள் குழந்தையோட ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போது வாங்க நம்ம வந்து திரும்ப ஸ்நேகதீரம் போகலாம். போயிட்டு சன்செட் எப்படி இருக்குது, ராத்திரி ஸ்நேகதீரம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். ஸ்நேகதீரம்னா தம்பான் கடவு, அந்த இடத்த நான் சொல்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். தம்பான் கடவு பீச் திரும்ப வந்துட்டோம். இந்த ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த சன்செட்டு தான். அப்படி இந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படி தங்கம் மாதிரி அந்த வெளிச்சம் வந்து அந்த மரங்கள் மேலே பட்டு தங்கம் மாதிரி ஜொலிக்கும்னா பார்க்க அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க.
அந்த நம்ம அதே இந்த தம்மான் கடவை பீச் தான் இது. ஓஹோ பீச் அப்படின்னு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக லைட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.